திங்கட்கிழமை காலையிலிருந்து ஞாயிறு பிற்பகல் வரை வாரம் முழுவதும் உழைத்த தமது வேலையாட்களுக்கு பத்ராச்சலம் மாதம் ஒரு நாள் விடுப்பு தந்து விட்டிருந்தார். அவரவர்களுக்கு உகந்த நாளை தேர்ந்தெடுத்து ஊழியர்கள் முன்கூட்டிய அறிவிப்புடன் விடுப்பெடுத்துக் கொள்ளலாம் என்ற சலுகை இருந்தது. ஆனால் ஒரே நாளில் பலர் லீவில் கிளம்ப உத்தேசித்தால் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றதொரு கட்டுப்பாடும் உண்டு. 2 நாட்களாக கோதையின் மனதில் ஒரே பதட்டம். காலை அவள் வெளியே கிளம்பியதும் கூடவே வெளியேறிய மகன் மாலை பொழுது மங்கிய பின்னர்தான் வீடு திரும்பினான். பாவம் பிள்ளை, சோறு தண்ணி இல்லாமல் இன்னமும் எத்தனை கம்பெனியின் படியேறி வேலைக்கு அலைஞ்சு கொண்டிருக்கிறானோ. தாயின் மனம் மகனை நினைத்து பாகாய் உருகியது. காலை வேலைக்கு போகும் முன்னும் வேலையிலிருந்து திரும்பி வரும்போதும் தெருப்பிள்ளையாரை அவள் வணங்கி மனமுருக பிரார்த்தித்து கொண்டிருந்தாள். வீட்டுக்கு வந்ததும் கதவை திறந்து நடைவிளக்கை போட்டதுமே அவளது கண்கள் தரையை துழாவின. அந்த தெருவுக்கு வரும் தபால்காரர் அவளது கடிதத்தை கதவிடுக்கு வழியே நடைக்குள் தள்ளிவிட்டு போய்விடுவது வழக்கம். அப்படி தினசரி அவர்களுக்கு கடிதம் வந்து கொண்டிருந்ததில்லை. இப்பொழுதாவது அருணின் நண்பர்கள் யாராவது கடிதம் போடுவது உண்டு. அவளுக்கு தோழி மீனா சில சமயம் நலன் விசாரித்து ஒரு கார்டு போடுவது உண்டு. பத்ராச்சலம் பலகாரக்கடை ஊழியர்கள் வீட்டு திருமண அழைப்பிதழ் அவளுக்கு சில சமயங்களில் வருவதுண்டு. அதை தவிர பொதுவாக அவர்களை தேடி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் எவரிடமிருந்தும் கடிதங்கள் வந்ததில்லை. சமீப காலத்தில் அருண் வேலை தேட புறப்பட்ட பின்னர் கம்பெனிகளிலிருந்து விண்ணப்பத்தாள்கள், நேர்முக தேர்வு அழைப்பு என்று கடிதங்கள் சில வரத் தொடங்கியிருந்தன. பார்வதி எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தாருக்கு அவனை பிடித்திருந்தது போல தெரிந்தது என்று சொன்னானே. இன்னமும் அவர்களிடமிருந்து ஒரு பதிலையும் காணவில்லையே. நடையின் வெறுமையான தரையை பார்த்து அவள் தவியாக தவித்து போனாள். வேலை மீது நாட்டமின்றி கவலையில் துவண்டு விட்டிருந்த கோதை அன்று தன் மாதாந்திர விடுப்பை எடுத்து கொண்டிருந்தாள். அந்த ஒரு நாளில்தான் அவள் வீட்டை ஒட்டடை அடித்து, சமையலறை அலமாரியில் வைக்கும் ஜாமான்களை ஒழுங்கு செய்து, கூடம் தாழ்வாரம் முதலிய இடங்களை பெருக்கி கழுவி துடைத்து வீட்டை துப்புரவு செய்வாள். அழுக்காகிவிட்ட மகனது உடைகளை சோப்புத்தூள் போட்ட நீரில் ஊற வைத்து நன்றாக துவைத்து புழக்கடை கொடியில் காய வைப்பாள். தலைமுழுகிவிட்டு கூடத்து அலமாரி தட்டில் இருக்கும் பூஜை விளக்கை எடுத்து பொன் போல பளபளக்கும் வரை துலக்கி துடைத்து பொட்டு வைத்து எண்ணெயும் திரியுமிட்டு மாலை தீபம் ஏற்றுவதற்கு தயாராக வைப்பாள். மறுநாள் காலை மகனுக்கு காப்பியுடன் கொடுக்க இட்லி மாவரைத்து முடிப்பாள். பகல் பொழுது சீக்கிரம் மகன் திரும்பிவிட்டால் என்று அவசரமாக சமைத்து வைப்பாள். பின்னர் காய்ந்துவிட்ட அவனது உடைகளை சேகரித்து எடுத்துச் சென்று தெருவில் உள்ள நடமாடும் இஸ்திரி வண்டிக்காரனிடம் கொடுத்து பெட்டி போட்டு வாங்கி பத்திரமாக தங்கள் பீரோவுக்குள் வைப்பாள். ஒரு டம்ளர் மோரை குடித்துவிட்டு பசியை தணித்து கொண்டு மகன் வரவுக்காக சாப்பிடாது உள்ளும் புறமும் நடையாக நடந்து கொண்டிருப்பாள். கதவை திறந்து வாசலில் இறங்கி தெருக்கோடி வரை எட்டி பார்த்து அவளது கழுத்தே வலித்துவிடும். அவள் வீட்டில் இருக்கும் அந்த நாளாவது மகன் வேலைக்கு வந்து சாப்பிட மாட்டானா என்கிற ஆதங்கம். அன்று காலை அவள் விக்டோரியா அவென்யூ வீட்டில் சமையல் வேலையை முடித்துவிட்டு நேரே தன் இல்லத்திற்கு வேகமாக திரும்பி கொண்டிருந்தாள். தெருவுக்குள் அவள் புகுந்ததுமே சைக்கிளை விட்டு இறங்கிய தபால்காரர் அவளை பார்த்து புன்னகைத்தார். உங்க மகனுக்கு ஒரு ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. நேற்று யாரும் வீட்டில் இல்லை போல இருக்கு. 2 வாட்டி வந்து போனேன். கோதை தன் பெயரை நன்றாக தமிழில் எழுத தெரிந்து கொண்டிருந்தாள். பத்ராச்சலம் பலகார கடையில் மாத சம்பளம் வாங்கும்போது கணக்கர் நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட வேண்டியிருந்தது. ஆரம்பத்தில் தமிழ் எழுத படிக்க அவள் மிகவும் திண்டாடினாள். பட்டணவாசனத்தின் மகிமை சில ஆண்டுகளில் தமிழ் நாளேடுகளை நன்றாக படிக்கவும் மெல்ல எழுத்து கூட்டி தன் சிநேகிதி மீனாவுக்கு பதில் கடிதம் எழுதவும் தெரிந்து கொண்டு விட்டிருந்தாள். மகனுக்கு எப்பொழுதாவது வரும் ரிஜிஸ்டர் தபால்களை அவன் இல்லாத போது தான் கையெழுத்து போட்டு பெறும் அனுமதியை பெற்றிருந்தாள். தடிமனான காகித கட்டு மீது தபால்காரர் வைத்த வெள்ளைத்தாளில் என் முன்னால் குறிப்பிட்டிருந்த கையெழுத்து போடும் பொழுது அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. கடித உரையை வாங்கி கொண்டால் முகவரியும் அனுப்புனர் பெயரும் ஆங்கிலத்தில் இருந்தன. அந்த பழுப்பு வண்ண உரைக்குள் இருக்கும் கடிதம் எங்கிருந்து வந்திருக்கும்? தபால்காரையா, யார் இதை அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? பணிவுடன் கேட்டாள். உங்க மகனுக்கு பார்வதி எலக்ட்ரிக்கல்ஸ் என்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கம்மா. உள்ளூர் கடிதம்தான், ஏதோ முக்கிய சங்கதி, அதனால ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சிரித்தபடி அவர் சைக்கிள் மீது தாவி வேகமாக தெருவிலிருந்து மறைந்து போனார். கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவதற்குள் அவளுக்கு கையும் காலும் பதறிவிட்டன. அலமாரியில் இருக்கும் தெய்வ படத்தருகே கடித உரையை வைத்து, பகவானே,
கடிதத்தில் வந்திருப்பது நல்ல செய்தியாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டாள். பின்னர் அக்கடித உரையை பத்திரமாக இரும்பு பீரோவில் வைத்து பூட்டிவிட்டு மற்ற காரியங்களை கவனிக்க துவங்கினாள். வெளியில் போயிருக்கும் மகன் இன்று சீக்கிரம் திரும்பக்கூடாது. மாலை வரை அவள் கடிதத்தில் உள்ள செய்திக்காக காத்திருக்க வேண்டுமா? அன்று முழுவதும் அவளுக்கு வேலை ஓடவே இல்லை. ஒரே தடுமாற்றம். புழக்கடை கொடியில் காயப்போட்டிருந்த துணிகளை எடுத்து வர பின்னால் சென்றவள் மறந்து போய் திரும்பி உள்ளே வந்து நின்றாள். குக்கருக்குள் வெந்து தயாரிக்க விட்டிருந்த பருப்பை எடுத்து சாம்பார் செய்ய மறந்து வீட்டை சுற்றி வந்தாள். சே, இன்னைக்கு எனக்கு என்ன வந்து விட்டது? ஏன் இப்படி குழம்புறேன்? தன்னையே சாடிக்கொண்டு விட்டு போன வேலைகளை கவனிக்க தொடங்கினாள். அடுப்பில் வெந்து கொண்டிருந்த காய்களில் புளி கரைத்து ஊற்ற முயன்றபோது கை முழுவதும் நெருப்பாக எரிந்தது. பலகாரக்கடை இரும்பு சட்டியை தேய்த்து கழுவி தேய்ந்து போன நகை இடுக்குகளில் லேசாக புண். புளி நீர் பட்டதும் ஒரே எரிச்சல். தினமும் வெகுநேரம் நின்றபடி அடுப்பு மேடையில் காய்ந்து கொண்டிருந்த எண்ணெயில் அதிரசத்தை தட்டி போட்டு பதமாக எடுத்து குவித்ததன் பலன் கணுக்காலிலும் பாதங்களிலும் நீர் கோர்த்து கொண்டு உப்பி இருந்தன. நடக்கும்போது கணுக்கால் முறிந்துவிடும் போன்று வேதனையில் துடித்தாள். மகனுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைத்து விட்டால் அவன் சொல்வது போல வீட்டோடு தங்கி கொண்டு கோயில் குளங்களுக்கு மட்டும் போய் வந்து தோழி மீனாவை அடிக்கடி சந்தித்து பேசி மகிழ்ந்து மேலே அவளது கற்பனை தாவ முடியாது தடைபட்டு போயிற்று. வாயிற்கதவு பலமாக இடிபட்டது. வேகமாக சென்று கதவை திறந்தாள். கையில் பெட்டியும் முகத்திலே அலைந்து தெரிந்த களைப்புமாக அருண் உள்ளே வந்தான். பீரோவுக்குள் வைத்திருந்த கடிதத்தை சற்றென்று அவள் எடுத்து கொடுக்கவில்லை. அவனும் கடிதம் ஏதேனும் வந்ததா என்று கேட்கவில்லை. பல கம்பெனிகளின் படிகளில் ஏறி இறங்கி ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கிறான் போலும் எண்ணிக்கொண்டாள். மௌனமாக அவன் குளியல் அறைக்கு விரைந்து விட்டான். சூடான சோற்றின் மீது புளிக்குழம்பை ஊற்றி நெய் விட்டு புடலங்காய் பொரியலுடன் உபசரித்தாள் தாய். நீங்க நம்ப மாட்டீங்க அம்மா, காலையில் 2 தோசை 1 டம்ளர் காப்பியோட கிளம்பினவன் தான். பிறகு பச்சை தண்ணீர் கூட பல்மேல் படவில்லை. அப்படி ஒரே அலைச்சல். பப்பா என்று கூறியபடி சாப்பிட்டவன் எழுந்து கை கழுவி கொண்டான். நீங்க சாப்பிடலையா அம்மா? எப்பவும் எனக்காக காத்து கொண்டு ரொம்ப நேரம் பட்டினியா இருக்கீங்களே, உடம்புக்கு நல்லதில்லை அம்மா. மகன் கனிவுடன் கேட்டபடி துவாலையால் கைகளையும் வாயையும் துடைத்து கொண்டான். இன்னைக்கு எனக்கு விடுப்பு நாள் இல்லையா? அம்மா சிரித்தாள். தெரியும், 1 டம்ளர் மோரோட வீட்டை துப்புரவாக்குவதில் பசியை மறந்திருப்பீங்க. நீங்களும் என்னோடவே கூட உட்கார்ந்து சாப்பிட்டால் என்னவாம்? இல்லப்பா, உனக்கு முதல்ல பரிமாறி நீ திருப்தியா சாப்பிட்றத பார்ப்பதே எனக்கு பெரிய இன்பம். பல ஆண்டுகளாக பழகி போனதை திடீர்னு மாத்திக்க முடியுமா? அது கிடக்கட்டும், உனக்கு ஒரு ரிஜிஸ்டர் தபால் வந்தது என்றபடி கலவரமும் மகிழ்ச்சியுமான கலவை உணர்வு மனதை கவ்வ பீரோவை திறந்து அந்த கடிதத்தை எடுத்து வந்தாள். எங்கே இருந்து வந்திருக்கும்? மகன் முடிப்பதற்குள் அவள் குறுக்கே பேசினாள். அன்னைக்கு நேர்முக தேர்வுக்கு போனியே, அந்த பார்வதி எலக்ட்ரிக்கல்ஸ் என்கிற நிறுவனம்தான் கடுதாசி அனுப்பி வச்சிருக்கு. தபால்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். முருவளித்தபடி கடிதத்தை கொடுத்தாள். உரையை பிரிக்கும் முன் மகனது கை விரல்கள் நடுங்குவதை அவள் கவனிக்க தவறவில்லை. அவளுக்குத்தான் எத்தனை விதமான உணர்ச்சி கொந்தளிப்பு. கடிதத்தை படித்தவனின் முகத்திலே பரவி மலர்ந்த சிரிப்பை கண்டதும் அவளால் கட்டுப்படுத்த இயலவில்லை. என்னப்பா, அவங்க என்ன எழுதியிருக்காங்க? அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிடுது. முதல் தேதி அன்னைக்கு வந்து சேரும்படி உத்தரவு வந்திருக்கு. பார்வதி எலக்ட்ரிக்கல்ஸுக்கு நான் போட்ட மனு அதே வேலைதான் அம்மா. சம்பளம் எத்தனை தெரியுமா? ஏன்பா, உன் படிப்புக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் போட்டு தரமாட்டாங்களா? தாயார் மகிழ்ச்சியுடன் மலங்க விழித்தாள். 2300 ரூபாய் பிடிப்பு போக கையில் 2000 வாங்க போறேன். அம்மா, இனிமேல நீங்க சமையல் வேலைக்கு போகக்கூடாது, பலகாரக்கடை வேலையையும் விட்டுடணும் என்றபடி அருகில் வந்து அவள் கையில் கடிதத்தை வைத்து காலை தொட்டு கும்பிட்டான் மகிழ்ச்சியுடன். உன்னை அப்பா படுத்துக்கிட்ட கடுதாசியை வச்சு வணங்குப்பா. அவர் ஆத்மா ஆன்மீகமா இருந்துகிட்டு உன்னை எப்பவும் பாதுகாத்து கொண்டு வர்றதுப்பா தழுதழுத்தாள் தாய். அம்மா, உங்களுக்கு இப்போ மகிழ்ச்சி தானே என்றபடி தாயின் கரங்களை பிடித்து கொண்ட மகன் திடுக்கிட்டு போனான். பஞ்சு போல மெத்தென்று இருக்கும் அவளது உள்ளங்கைகள் முள்ளாக உறுத்துவதை உணர்ந்தான். இரும்பு சட்டியின் கரி ஒட்டி கொண்டு தேய்ந்து விட்டிருந்த விரல் நகங்களை பார்த்தபோது அவன் மனம் வேதனையில் சுருண்டது. அவன் வாழ்வை வளமாக்க இந்த தாய் உண்மையாகவே உழைத்து தேய்ந்து விட்டிருக்கிறாளே. அம்மா, நான் சம்பாதிச்சு போடுறத வச்சுக்கொண்டு நீங்க இனி நிழலோட இருக்க போறீங்க. தாயின் கரத்தை கெட்டியாக பற்றி கொண்டான்.
கண் கலங்கி போனாள் கோதை. விநாயகருக்கு சந்தன கப்பு போடணும். வேலை நிரந்தரமானதும், அருண், உனக்கு தக்க இடத்துல ஒரு பெண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டா இந்த கட்டைக்கு பூர்ண ஓய்வு கிடைச்சிடும்பா. நீங்க ரொம்பவே வேகமாக முன்னேறி கொண்டு போறீங்களே அம்மா. மகிழ்ச்சியோடு சிரித்தான் மகன். அவனது கற்பனையில் ஏனோ சம்யுக்தா பலமுறை பளிச்சிட்டாள். உடம்பு புல்லரித்து போனது. மகனது கரத்தை வாரி முகத்தில் பதித்து கொண்ட கோதையின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வேகமாக அவனது உள்ளங்கைகள் மீது உதிர்ந்தன. ஓரம் நைந்த புடவையின் கிழிசலை தைத்து இனி அவள் உடுத்தி கொள்ள வேண்டாம். மூச்சிரிக்க வேலைக்கு பஸ் பிடிக்க ஓட வேண்டாம். நெருப்பாக எரிக்கும் வெயில் காலத்திலே எண்ணெய் சட்டி அருகே நின்று அவள் இனி வேக வேண்டாம். அவளுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்து விட்டதே. என்னம்மா இது, அழுகிறீங்க? தாயின் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை தன் கைகளால் துடைத்து விட்டான் மகன் அன்புடன். இது ஆனந்த கண்ணீர் அருண். இந்த ஏழை சமையல்காரிக்கு கூட இப்படி ஒரு யோகமான்னு நினைச்சேன். மகிழ்ச்சி தாங்கல. மகன் தோள் மீது சாய்ந்தபடி விசும்பினாள் அன்னை. வசந்தராவுக்கு தன்னை பற்றி பிரமாதமான எண்ணங்கள் உண்டு. எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவள். எந்த பிரச்சனையையும் திறமையாக சமாளிக்க தெரிந்தவள். கவலைகளைக் கண்டு கலங்காதவள் என பலவாறு தன்னை பற்றி உள்ளூர பெருமையாக நினைத்து கொண்டிருந்தவள் தான். அமுத்தலாக அவள் அமர்ந்திருந்த அதிகார பீடம் சில நாட்களாக ஆட்டம் கண்டுவிட்டது போல அவளுக்கு ஒரு திகில் உணர்வு ஏற்பட்டு விட்டிருந்தது. மண்டையை அழுத்தி கொண்டு சில எதிர்பாராத கவலைகள். அம்மா சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி பொம்மையாக இருந்த சம்யுக்தாவிற்கு என்ன வந்துவிட்டது? அவளுக்கு சற்றென்று புரியாத பெருத்ததொரு குழப்பம். மகளுடன் தொழிற்சாலையிலிருந்து திரும்பியதும் குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு ஒரு கட்டு ஃபைல்களுடன் முன்னரையில் உட்காருவதை வழக்கமாக்க முயன்றாள். அலுவலகத்தில் விவரிக்க முடியாத சில அந்தரங்க சங்கதிகளை மகளுடன் பேசி முடிவெடுக்கத்தான் அந்த ஏற்பாடு. சம்யுக்தா, இப்படி வா என்று அன்று மாலை மகளை அவள் அழைத்தபோது பெண் முகத்தை சுருக்கி கொண்டு உட்கார பிடிக்காது திரும்பினாள். எங்கே போற? இப்படி உட்கார். டென்னிஸ் பயிற்சியை கொஞ்ச நாளாக விட்டதில் உடம்பு கனத்து விட்டுருக்கு. டென்னிஸ் ஆட போறேன். முன்பெல்லாம் வேப்பங்காயாக கசந்த அந்த விளையாட்டு இப்பொழுது தேனாக இனிக்க காரணம்? மேக்ஸியோட ஆட போற? தடுக்கி விழுந்து பல்ல உடைச்சிக்க போற? வெளியே போக புடவையும் வீட்டில் இருக்கும் பொழுது மேக்ஸியும் தான் எனக்கு ஒத்து வருகிறது. ஃபேண்ட் சட்டை அணிய பிடிக்கலை. கீழ் உதட்டை கடைத்து கொண்டு மகளை வெறித்தாள். ஓங்கி உயரமாக நீல வண்ண மேக்சியில் ஒடிய கொடியாக நின்ற மகளது அழகிய முகத்திலே ஆவேசமிக்கதொரு பரபரப்பை கண்டாள். தலையை நிமிர்ந்து பார்த்துவிட்ட லேசான புன்முறுவலுடன் சம்யுக்தா வேகமாக அங்கிருந்து வெளியேறி தோட்டத்திற்குள் புகுந்து விட்டாள். சாப்பாட்டின் போதும் இப்படியே சில எதிர்ப்பு நிகழ்ச்சிகள். என்னத்துக்கு மாங்காய் பச்சடியை நிறைய போட்டுக்கிற? குப்புசாமி கூட வெள்ளத்தை போட்டு தயாரிச்சிருக்கிறார். ஏகப்பட்ட இனிப்பு, உடம்புக்காகாதே. நான் தான் கொஞ்சம் கூட வெள்ளத்தை போட்டு தயாரிக்கும்படி அவரிடம் சொன்னேன். பச்சடி புளித்தால் எனக்கு பிடிக்கலை. ஏம்மா, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவது பற்றி உங்களுக்கு ஏன் மறுப்பு? நான் என்ன சின்ன குழந்தையா? நல்லது கெட்டது தெரியாத 10ஆம் பசிலியா? நம்முட்டு சிரிப்புடன் குப்புசாமி மேஜை அருகே நிற்பதைக் கண்டு வசுந்தரா உள்ளூர வெகுண்டு போனாள். ரத்னா அலமாரியில் ஏதோ குடைந்து கொண்டிருந்தாள். அவர்கள் முன்னிலையில் மகளுடன் தர்கிக்க அவளுக்கு விருப்பமில்லை. கோபத்தை அடக்கி கொண்டு மெல்ல சாப்பிடத் தொடங்கினாள். எப்பொழுதும் அம்மா சாப்பிட்டு முடிக்கும் வரை இடத்தை விட்டு எழுந்திருக்காத அமெரிக்கையாக காத்திருக்க பழக்கப்பட்ட மகள் இப்பொழுது வேகமாக சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கையை கழுவியதும் மாடிக்கு ஓடத் தொடங்கி விட்டிருந்தாள். இன்னைக்கு டென்னிஸ் பயிற்சிக்கு மார்கர் வரமாட்டார். அதனால நீ இங்கே வந்து உட்கார்ந்து இந்த ஃபைல்களை பார் என்றபோது மகள் வாசற்படியிலிருந்து விடுக்கென்று திரும்பி விட்டாள். இப்ப ஞாபகம் வர்றது. வீணையை கட்டி மூளையில் வச்சிருக்கேன், எடுத்து வாசிக்க பழகிக்கிறேன். முன்னறையில் கோபத்துடன் ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்த தாயின் காதுகளில் அடுத்த அறையிலிருந்து மகள் வீணையை மீட்டத் தொடங்கியது கேட்டது. காதுகளை ஊசியால் குத்துவது போல் சுருதி சேராது தப்பும் தவறுமாக ஏன் வாசித்து வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்கிறாள்? இப்பொழுது திடீரென்று வீணை வாசிப்பதில் ஏன் இந்த மோகம்? பற்களை கடித்தாள் வசுந்தரா. வேலையை கவனிக்க முடியாது பதட்டமடைந்து போனாள். இந்த பெண்ணுக்கு ஏன் இப்படி குணம் மாறிவிட்டிருக்கிறது? அம்மாவை எதிர்ப்பது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாளே. யார் அவளை இப்படி தூண்டிவிட்டிருக்க முடியும்? அடக்க முடியாது. அன்று இரவு மகளின் படுக்கை அறை கதவை மெல்ல விரலால் தட்டினாள். உள்ளே வரலாம், மெதுவாக. ஆனால்
காரமாக சம்யுக்தாவின் குரல் பதிலளித்தது. அறைக்குள் விளக்கு பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தது. தலையணைகளை உயரமாக அடுக்கி வைத்துக்கொண்டு சாய்ந்தபடி இரவு உடையில் மகள் படுக்கை மீது உட்கார்ந்திருந்தாள். கையில் ஒரு காதல் கதை புத்தகம். முகத்திலே தாயின் குறுக்கீட்டை விரும்பாத ஒரு சினுங்கள். என்ன சம்யுக்தா, கம்பெனி ஃபைல்களை பற்றி தெரிஞ்சுக்காம டென்னிஸ் வீணைன்னு ஓடுறியே, உனக்கு என்ன ஆச்சு? அதட்டலாக கேட்டாள் தாய். நாள் பூரா கம்பெனியை பற்றியே நினைச்சு மண்டையை குழப்பிக்க என்னால் முடியலம்மா. என் மூளைக்கு ஓய்வு தேவை. யாரோ ஒரு பெரிய அறிஞர் சொல்லியிருக்காருன்னு ஒரு பொன்மொழி நீங்க அடிக்கடி சொல்வீங்களே, அதை நினைச்சு பாருங்க. சொல்லியபடி தாய் படுக்கையில் தன் அருகே உட்கார கால்களை இழுத்து மடக்கி கொண்டு இடம் விட்டாள். கட்டிலின் ஓரத்திலே வசுந்தரா மகள் அருகே அமர்ந்து கொண்டாள். என்ன? ஆனால் அவளது உள்ளத்தில் வெகு தொலைவில் இருப்பதாக ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. சிவப்பாக மின்னிய அந்த கோர் மூக்கின் நுனி அவளுக்கு கணவனை ஞாபகப்படுத்தியது. தாயின் மனப்போக்குப்படி இதுநாள் வரை வளர்ந்த மகள் இப்பொழுது தகப்பனைப் போல் திசை திரும்புகிறாளே. தந்தையின் அந்த கர்வம், பிடிவாதம் இவையெல்லாம் இவளிடம் திடீரென்று எப்படி வந்தன? ஒரு இளம் பெண், மான்குட்டிக்கு ஒப்பானவள். திறந்த புல்வெளியில் அதை மேய விட்டால் எது முள் எது நல்ல புல் என்று தானே தெரிந்து கொண்டு தின்னத் தொடங்கும். யாரும் அதற்கு சொல்ல தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட இள வயதில் ஒரு பெண்ணுக்கு நன்மை தீமைகளை தானே புரிந்து கொள்ள அறிவு வந்து விடுகிறது. அவள் சம்யுக்தாவிடம் அடிக்கடி சொன்னது உண்மைதான். இதை சொன்ன அறிஞர் யாரோ, ஆனால் வசுந்தராவின் தந்தை அடிக்கடி இதை சொல்லி வந்தது உண்மை. அவளுக்கு தானே நல்லது கெட்டதை தெரிந்து கொண்டு வாழ பூரண சுதந்திரம் கொடுத்து விட்டதாக அவர் நினைத்தார். பலன், கண்ணுக்கு அழகாக தெரிந்த கையில் காசில்லாத உற்றார் உறவினர் யாருமற்ற இன்ஜினியர் பட்டம் பெற்றவன் என்ற தகுதிக்காக பரதேசி லோகநாதனை அவள் காதலித்தாள். அவனையே கல்யாணம் செய்து கொள்வேன் என்று அப்பாவிடம் எத்தனை பிடிவாதமாக பேசினாள். பார்க்க நல்லா இருக்கான்னு பாழும் கிணற்றிலே விழாதே, காசில்லாவிட்டாலும் ஆசாமிக்கு கர்வத்தில் குறைவு இல்லை என்று அப்பா எத்தனையோ வாதாடினார். அவள் கேட்கவில்லை. நம்ம கம்பெனியில் நம்ம கீழ் வேலை செய்கிறவன், அந்தஸ்தை பற்றி யோசிச்சியா? அம்மா புலம்பினாள். கை கட்டி கொண்டு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறார் அவர். உங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்து தமது ஆற்றலை தந்து உதவுகிறார். சம்பளம் கொடுக்குறீங்க. இதில் அந்தஸ்து என்ன வேண்டி கிடக்கிறது? உங்ககிட்ட பணம் இருக்குது, அவர்கிட்டையும் படிப்பும் திறமையும் இருக்குது. லோகநாதனுக்காக வக்காலத்து எடுத்துக்கொண்டாள். ஒரே பெண், அவளது மகிழ்ச்சியும் திருப்தியும் முக்கியமாயிற்றே. அப்பா கடைசியில் அசைந்து கொடுத்தார். அம்மா மௌனமாகி போனாள். லோகநாதன் முடிவில் அவர்களது வீட்டு மாப்பிள்ளையாக மாறினார். மாமனார் வீட்டு மருமகனாக தங்கி கொண்டு விட்டிருக்கும் என் கணவரை இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி மாற்றிவிடப் போகிறேன் பாருங்கள், அப்பாவிடம் சவால் விடுத்தாள் அவள். காதலித்து கைப்பிடித்த அவள் கணவன் அவள் விருப்பத்திற்கெல்லாம் ஈடு கொடுத்தாரா? சம்யுக்தா பிறந்தாள். அந்த குறுகிய காலத்திற்குள்ளே அவர்களுக்குள் எத்தனை அபிப்பிராய பேதம்! வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்பது பழமொழி. அவள் சம்பந்தப்பட்டவரை அது தலைகீழாக மாறிப்போனது. மரியாதைக்குரிய மாமனாரிடம் தன் கணவன் அடங்கி கிடக்காது எதிர்த்து பேசுவதைக் கண்டு எரிச்சல் பட்டாள். உங்களுக்கு மரியாதை என்பதே தெரியாதா என்று தந்தைக்கு பரிந்து கொண்டு அவள் கேட்டபோது லோகநாதன் இடக்காக பதிலளித்தார். அதை இனி இந்த வீட்டில் உங்கள் அனைவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தையை காரில் வச்சுக்கொண்டு எங்கே ஊர் சுற்றினீங்க? குழந்தைக்கு வேடிக்கை காட்ட அழைச்சி கொண்டு போனேன். இது ஒரு குற்றமா? வேடிக்கை காட்ட பாட்டனும் பாட்டியும் இருக்காங்க. தாயார் நான் ஒருத்திருக்கேனே. பாட்டனுக்கு தன் வியாபாரம் பற்றி நாள் முழுவதும் நினைப்பு. பாட்டிக்கு கல்யாணம், கோவில் திருவிழா இதுகளுக்கு போய் வரவே நேரமில்லை. நீ உன் அப்பாவின் நிழல். இந்த மாதிரியான சூழ்நிலையில் என் மகள் பெத்தவங்க இருந்தும் அனாதையாக வளர்கிறதை நான் அனுமதிக்க மாட்டேன். பங்களாவும் பணமும் மட்டும் இருந்தால் போதுமா? ஒரு குழந்தைக்கு தேவை பெத்தவங்களோட பாசம். இது ஒரு சாக்கு. பெட்ரோலை தண்ணியாக ஊற்றிக்கிட்டு 4 பேர் மெச்ச பெரிய மனுஷனா நீங்கள் ஊர்வலம் வர்றீங்க. நான் சம்பாதிக்கிற காசில் காருக்கு பெட்ரோல் போடுறேன். என் மகளை கூட்டிக் கொண்டு 4 இடத்துக்கு போய் வரேன். எனக்கு இல்லாத தகுதியை இருக்கிறது போல காட்டிக்க நாடகம் நான் போட தேவையில்லை. அந்த கலை உங்கள் குடும்பத்து சொத்து. பேச மாட்டீங்களா? நல்லா எல்லா வசதியும் செய்து கொடுத்தா இதுவும் சொல்வீங்க, இன்னமும் சொல்வீங்க. போதும், கேட்க சகிக்கலை. அம்மா உள்ளே இருந்து தலையில் அடித்துக்கொண்டு இடை புகுந்தால்தான்
இருவரிடையே ஆரம்பித்த தர்க்கம் நிற்கும். ஆனால் மனதில் உருவாக்கி கொண்டு வந்த கசப்பு நெஞ்சு வரை நிற்காது ஏறிக்கொண்டே போயிற்று. கணவனும் மனைவியும் பேசாது விரோதிகள் போல ஒருவரை ஒருவர் முறைத்தபடி ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பின்னர் பிளவு ஏற்பட்டதும் ஒரு பெரிய கதை. வீட்டிலே அந்த நாளிலிருந்து வேலை செய்து கொண்டு வந்த ரத்னாவுக்கோ குப்புசாமிக்கோ முழு விவரம் தெரியாது. உடுத்திய உடையுடன் வெளியே போன லோகநாதன் வீட்டுக்குள் திரும்ப வராததன் மர்மம் என்ன என்பது யாருக்கும் தெரியாத ரகசியம். அதனால் ரத்னா ஏதாவது சொல்லி சம்யுக்தாவின் இளமனதை கலவரப்படுத்தி இருப்பாள் என்று அஞ்சுவதற்கு இடமில்லை. குப்புசாமியும் ஏதாவது உளறி மகளின் மனதை குழப்பியிருக்க முடியாது. அவள் செய்த தவறை மகள் செய்யக்கூடாது என்று தானே அவள் பாடுபடுகிறாள். காதல் என்று சொல்லிக்கொண்டு சகதிக்குள் காலை வைத்து விடக்கூடாது என்றுதானே அவளை 2 வழியிலும் தனக்கு அடங்கிய பெண்ணாக ஆரம்பத்திலிருந்து வளர்த்து கொண்டு வந்தாள். தானே ஒரு நல்ல இடமாக பார்த்து மகளுக்கு வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்பதுதானே அவளது குறிக்கோள். சிவப்பிரகாசத்தின் மகன் மோகனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லும் முன் சம்யுக்தா ஏன் அப்படி வெடித்தாள்? காற்று கூட மேலே பட முடியாதபடி பத்திரமாக வளர்க்கப்பட்ட பெண் யார் மீதாவது காதல் கொண்டு விட்டாள் என்று சொல்ல முடியாதே. யாரையும் சந்திக்க வாய்ப்பு தந்ததில்லையே. அவளுக்கு இன்னொரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருந்தது. 2 தினங்களுக்கு முன்னர் அவளுக்கு நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இருந்த தங்கள் அலுவலகத்திற்கு அவசரமாக போக வேண்டியதொரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. தேநீர் வேலையின் போது பத்திரமாக இங்கேயே இரு, இதோ வந்து விடுகிறேன் என மர்மமாக மகளிடம் கூறிவிட்டு தொழிற்சாலையிலிருந்து அவள் புறப்பட்டு விட்டிருந்தாள். அலுவலகத்தில் அவள் கவனிக்க வேண்டிய வேலை 5 நிமிடத்தில் முடிந்துவிட்டது. வெளியே வந்தவள் தனக்கு தெரிந்த பெண்மணி ஒருத்தியின் பிறந்த நாளுக்கு ஒரு புத்தகம் வாங்க அருகில் இருந்ததொரு பெரிய புத்தக கடைக்குள் நுழைந்தாள். அவளுக்கு நெருக்கமான தோழிகள் யாரும் கிடையாது. வியாபார உலகில் பழக்கமான சில பெண்மணிகளிடம் பட்டும் படாதும் பழகி வந்தாள். பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல் என்ற விசேஷ நாட்களை மறக்காது அவர்களுக்கு வாழ்த்து மடல்கள், பரிசுகள் அனுப்ப தவறியதில்லை. அது அவளது கௌரவ பிரச்சனை. பரிசை பெறப்போகும் பெண்மணியின் ரசனை உணர்வு பற்றி எதுவும் தெரியாது. எனவே அவளுக்கு சமையல் புத்தகம் ஒன்றை வாங்கி தபாலில் அனுப்பி வைக்கும் எண்ணத்துடன் கடைக்குள் நுழைந்தாள். கேக்குகள் சுடுவது எப்படி என்றதொரு விலை உயர்ந்த புத்தகத்தை சற்றென்று எடுத்து கவுண்டரில் கொடுத்து பணம் கட்டி பொட்டலத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தவள் மின்விசையால் தாக்கப்பட்டவள் போல் அதிர்ந்து போனாள். குறுந்தாடியும் மிசையும் கருப்பு கண்ணாடியும் நரையோடிய முடியுமாக உயரமாக குர்தா பைஜாமாவில் காணப்பட்ட அந்த மனிதன் அவள் கணவன் லோகநாதனா? நிச்சயமாக அவர் அவளது கணவன்தான் என்று உறுதியாகவும் நினைக்க முடியவில்லை. என்ன வெட்கக்கேடு! காதலித்து மணந்து கொண்ட கணவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. சாயல், நடை, உயரம் எல்லாம் அப்படியே இருக்கின்றனவே. லோகநாதனுக்கு சென்னையில் என்ன வேலை? ஒரு சமயம் பயமுறுத்தி அவளிடம் பணம் வாங்க வந்திருப்பாரோ? நெஞ்சு திக் திக்கென்று அடித்துக்கொள்ள உடம்பு வியர்வையில் குளிக்க காரில் ஏறி கொண்டாள். தொழிற்சாலையில் அவளுக்கு அன்று முழுவதும் வேலை ஓடவில்லை. ஒரு சமயம் அவள் வீட்டில் இல்லாத போது கோவிலுக்கு போயிருந்த அன்று மாலை அவளது கணவன் பங்களாவுக்கு வந்து சம்யுக்தாவை சந்தித்து விட்டாரோ? இருக்க முடியாது. அப்படி இருந்தால் ரத்னா உடனே சொல்லியிருப்பாளே. அவள் பெரிய வேட்டை நாயாக வேலை பார்க்கிறவளாச்சே. குப்புசாமிக்கு ஓட்டை வாய், ஓடி வந்து உளறி கொட்டியிருப்பார். சம்யுக்தா, நான் முந்தா நாள் கோவிலுக்கு போயிருந்த சமயம் என்னை தேடிக்கொண்டு யாராவது இங்கே வந்தாங்களா? கேட்டு முடிப்பதற்குள் அவளுக்கு மூச்சு திணறியது. யாரும் வரல. ஏன் கேட்குறீங்க? எங்கள் மாதர் சங்கத்துக்காரங்க யாராவது டொனேஷன் வந்து உன்னை தொந்தரவு பண்ணுறத நான் விரும்பலை, வசுந்தரா சமாளித்தாள். அன்று ஒரு நாள் நீங்கள் எச்சரித்ததிலிருந்து என் கல்லூரி தோழிகள் யாரும் இந்த பக்கமே வருதில்லை. அவங்களோட ஃபோனில் பேசக்கூட எனக்கு இப்போவெல்லாம் நேரமே கிடையாது. ரத்னாவை தாண்டி யாரும் வீட்டுக்குள்ளே வர முடியாது. தோட்டத்துக்குள்ளே நுழையும் முன்பே உங்கள் நாய் மகியின் குறைப்பை கேட்டு நடுக்கி போய் விடுவாங்க. காற்று கூட அத்துமீறி உள்ளே வர முடியாத இரும்பு திரை போட்டு மறைச்சி வச்சிருக்கிற பங்களாவா செய்து யார் வரப்போறாங்க இங்கே? அதிக பிரசங்கித்தனமாக தன்னிடம் பேசிய மகளை வெறித்து பார்த்தாள் தாய். இது டீனேஜ் கோளாறு. திடீரென்று ஒரு முரட்டுத்தனம் உருவாகி இருக்கு. மெல்ல மெல்லதான் இதை ஒழுங்கு செய்ய முடியும் என்று எண்ணியபடி தாய் மகளின் கன்னங்களை லேசாக வருடினாள். தூங்குமா, ரொம்ப நேரம் படிக்காதே, நாளைக்கு தொழிற்சாலையில் ரொம்ப வேலை இருக்கு சொல்லியபடி வெளியேறினாள். கதவை தாளிட்டு கொண்டு படுக்கை மீது உட்கார்ந்த மகளின் முகத்திலே வெற்றி புன்னகை லேசாக உதயமாகியது.
அன்று மாலை குப்புசாமியிடமிருந்து ரகசியமாக கடன் வாங்கி ஒளித்து வைத்து கொண்டிருந்த தன் தந்தையின் பெரிய புகைப்படத்தை தலையணை அடியிலிருந்து எடுத்து பார்த்தாள். குப்புசாமி காட்டிய கடிதத்தை படித்த பின், அவருடன் பேசி சில சங்கதிகளை தெரிந்து கொண்ட பின், அவளுக்கு அம்மா மீதிருந்த மதிப்பும் பாசமும் குறைந்துதான் போய்விட்டன. இத்தனை திறமையாக தொழிலில் நடத்தி வரும் அம்மாவுக்கு இந்த அப்பாவுடன் ஒற்றுமையாக வாழத் தெரியவில்லை. ஏக்கத்துடன் படத்தை உற்று பார்த்தாள். அப்பா, உங்களை நான் என் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சந்திப்பேனா? சொல்லுங்க, சொல்லுங்க அப்பா. தனக்குள்ளே முனகிக் கொண்டவள் கண்கள் கலங்கி போயின. கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.